லாஸ்ட்டாக போட்ட குட்டி ஸ்டோரியை பார்த்துட்டு செகண்ட் ப்ரெக்னன்சி நீங்கள் நினச்ச மாதிரி அமைஞ்சிச்சா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. சரி, நம்ம குட்டி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோமா? எல்லாரும் மறக்காமல் ஹாய் சொல்லிட்டு அப்படியே லைக்கும் போட்டுருங்க. சரியா? யார் என்ன வேணாலும் பேசட்டும். தம்பிக்கு 3 வயசு ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் குழந்தைய பற்றி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் என்ன நினச்சி பிளான் பண்ணோமோ அதுதான் கரெக்டாக நடந்துச்சு. தம்பியோட பர்த்டே ஏப்ரல் 8ஆம் தேதி செலிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. 3 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவனுக்கு. ஜூன் மாதம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. அதனால கார்டு வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தா டபுள் கோடு. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு இனியாப்பா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலைக்கு போயிடுவார். ஒரு 5:30க்கெலாம் வேலைக்கு போயிடுவார். அதனால நானும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு சமைச்சு கொடுக்கணும். கார்டு போட்டு வச்சுட்டு ஒரு சைடு சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஆர்வம் தாங்கலை. கார்டில் என்ன வந்திருக்குன்னு உடனே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. கார்டை போட்டு வச்சுட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அது இல்லைன்னு தெரிஞ்சால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு ஓரமாக வச்சிருவேன். அதுக்கப்புறமா தான் போய் எடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த 2 கோடை பார்த்தோன்னு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ கூட அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இனியாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் காட்டினேன். ஒரு நிமிஷம் இனியாப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம்.